போன கிளாஸ்லயே கேட்டிருந்தீங்க உங்களோட கோர்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ குயிக்கா நான் சொல்லிடுறேன். எங்களோட கோர்ஸ் டைட்டில் வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். டியூரேஷன் வந்து காலப்பகுதி 3 months, ரைட்? இதுக்கு முன்னுக்கு நாங்க 6 monthsல கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து டிப்ளமா இன் இங்கிலீஷ்னு கொடுத்தோம். பட் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க எங்களுக்கு ஸ்போக்கனுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவா ஒரு கோர்ஸ் வேணும்னு சொல்லி. அதனால நாங்க ரீசர்ச் பண்ணி ஒரு புதுசா ஒரு சிலபஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதன்படி தான் இந்த கோர்ஸ் நடக்க போகுது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க கதைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் இங்க நடக்க போகுது. ஸோ எங்களோட கிளாஸ் பாத்தீங்கன்னா 3 classes per week நடக்கும். ஒரு கிழமைக்கு 3 classes நடக்கும். 2 தியரி கிளாஸும் ஒரு ப்ராக்டிஸ் செஷனும் நடக்கும். தியரி கிளாஸை பார்த்த வரைக்கும் 1.5 hour 1.5 மணித்தியால செஷன் 2 நடக்கும். ப்ராக்டிஸ் செஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஏன்னா எங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ல தான் விஷயம் இருக்குது. எப்படி நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது ஸ்போக்கன் முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஸ்போக்கன் வில் பி பிரையாரிட்டைஸ், ரைட்? இருந்தாலும் தேவையான கிராமர்ஸ் வந்து நான் கட்டாயம் படிச்சு தருவேன். அடுத்தது எல்லாருமே எங்களோட கோர்ஸ்ல கட்டாயம் கதைக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் அன்மியூட் பண்ணி கதைக்கிறதை கேட்பேன். இந்த செஷன் வந்து எல்லாருமே கதைச்சா அன்மியூட் பண்ணினா வந்து தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதால அன்மியூட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த செஷன்ல தர இல்லை. பட் எங்களோட கோர்ஸ்ல வந்து டெஃபினிட்டா எல்லாருமே அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? அடுத்தது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் தருவேன், ஃப்ரேசஸ். ஒவ்வொரு நாளுமே எங்களோட ஒவ்வொரு கிளாஸ்லயும் நியூ வேர்ட்ஸ், நியூ ஃப்ரேசஸ், நியூ கமாண்ட்ஸ் வந்து ஷுவரா தருவேன். அதை நீங்க கட்டாயம் மெமரைஸ் பண்ணணும், ரைட்? அடுத்தது இம்பார்ட்டன்டான டென்சஸ் மட்டும் தான் நான் படிச்சு தர போறேன். எல்லா டென்சஸ்லயும் எல்லாத்தையும் படிச்சு தந்து எல்லா கிராமரையும் படிச்சு தந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்ப இல்லை. ஸோ ஈஸியா எப்படி டென்சஸை படிக்கிறது, ஈஸியா எப்படி கிராமரை படிக்கிறது, ஈஸியா எப்படி பேசுறது அப்படின்ற விஷயத்த நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இருக்கிறேன். அடுத்தது ஜூம்ல லைவா கிளாஸ் நடக்கிறதால உங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல நீங்க படிச்சு கொள்ளலாம், ரைட்? நைட் டைம்ல தான் கிளாஸ் மோஸ்ட்லி நடக்கும். உங்களுக்கு கன்வீனியன்டான முறையில நீங்க படித்து கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி, வை ரெட்ரல்? நிறைய இடங்கள்ல கோர்ஸ் இருக்குது. நிறைய இடங்கள்ல கோர்ஸ் இருக்கும்போது நாங்க ஏன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து நீங்க எங்கிட்ட கேட்கலாம். ஓகே, அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். எங்ககிட்ட இருக்கிறது யூனிக் சிலபஸ் ஃபார் ஸ்பீக்கிங், ரைட்? ஒரு 4-5 months இப்போ நாங்க ஒரு 4-5 months வந்து கோர்ஸ் எதுவும் செய்யல. கிளாஸஸ் மட்டும் நடந்துட்டு இருந்தது, கோர்ஸ் எதுவும் செய்யல. ஸோ இந்த டியூரேஷன்ல வந்து நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி ஒரு யூனிக் சிலபஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸ்போக்கனுக்கு. அதாவது எங்களுக்கு ஒரு அவுட்புட் வரணும்னா நாங்க எப்படி ட்ரெயின் பண்ணணும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அந்த ரிசர்ச்ல அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த யூனிக் சிலபஸின் படி தான் உங்களோட இந்த 3 months கோர்ஸ் நடக்க இருக்குது. ஸோ இந்த 3 months கோர்ஸ் எண்டில் நீங்களும் கண்டிப்பா படிப்பீங்க, ரைட்? அடுத்தது இன்னொரு விஷயம், நீங்களும் கண்டிப்பா கதைப்பீங்க, ரைட்? ஓகே, அடுத்த விஷயம் வந்து தமிழ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளனேஷன். இப்போ சில ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்க போனீங்களா இருந்தா ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் கதைப்பாங்க, ரைட்? அவங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஃபுல்லா கதைக்கிறதால மாணவர்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி. பட் பேசிக்ல பிகினர் லெவல்ல இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ்ல கதைச்சா ஒண்ணுமே விளங்க போறது இல்லை, ரைட்? அதனால நான் உங்களுக்கு தமிழ்ல தான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் சமமா கலந்துதான் நான் இந்த கோர்ஸை கொண்டு போறேன். இங்கிலீஷ்ல மட்டும் உங்களுக்கு படிக்கிறது வந்து போர் அடிக்க போறது இல்லை, ரைட்? அதனால உங்களுக்கு தமிழ்ல கைட் பண்ணி இங்கிலீஷ் படிச்சு தரப்போறேன். அடுத்தது ஓவரால் நாலேஜ் இன் இங்கிலீஷ். உங்களுக்கு ஸ்போக்கனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் ரீடிங், ரைட்டிங், கிராமரும் உங்களுக்கு படிச்சு தரப்படும். ஸ்போக்கன் சொல்லும் போது லிசனிங் ப்ராக்டிஸும் நிறையவே இருக்கும். இப்ப கதைக்கிறதுன்னு சொல்லும் போது நீங்க கேட்டா தானே கதைக்கலாம். சோ கேட்கறது, கதைக்கிறது ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ல கைட் பண்றதுக்கு இருக்கிறேன். அடுத்தது 4 methods ஆஃப் டீச்சிங். இது எங்கட இம்பார்ட்டன்டான விஷயம். மெயினா நான் உங்களுக்கு படிச்சு தருவேன் ஒயிட் போர்ட்ல, ரைட்? ஒயிட் போர்ட்ல எழுதிதான் நான் மெயினா படிச்சு தருவேன். அடுத்தது இந்த மாதிரி ஸ்லைட் ஷேர் பண்ணி படிச்சு தருவேன். அடுத்தது ஏதாவது பிடிஎஃப் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு செய்யற டைம்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இப்போ கிளாஸ்ல குயிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரைட்டிங்ல செஞ்சு தருவேன். எங்களோட மத்த கிளாஸஸ் பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு விளங்கும். எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டெப்ல ஸ்கிரீன் ரைட் பண்ற ஃபெசிலிட்டி எங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த 4 மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் ஆகிறதால கண்டிப்பா உங்களுக்கு இந்த 3 மாச கடைசியில எண்ட் ஆஃப் த டே 3 மாதம் முடியும் போது இங்கிலீஷ் வந்து சரளமா பேசக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிளாஸ். எங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ல ஒரு பார்ட் தான் கேள்வி பதில் செஷன். அடுத்தது எங்களோட டீம் சப்போர்ட்.
உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களோட டீமை நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷனை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம், நாங்க புதுசா இதுக்குன்னு கோஆர்டினேட்டர் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். நீங்க கிளாஸ் வர இல்லைன்னு சொன்னா ஏன் வர இல்லை, எதுக்கு வர இல்லைன்னு சொல்லி ஷுவரா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி கேட்டா உண்மையான ரீசனை சொல்லுங்க. ரைட், உண்மையான ரீசனை சொல்லுங்க. அடுத்தடுத்த கிளாஸ் வர பாருங்க. கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதுக்கு இருங்க. சரி, கிளாஸஸ் வந்து கட்டாயமே அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்தது நாங்க மந்த்லி எக்ஸாம்ஸ் வைப்போம், அசைன்மெண்ட்ஸ் வைப்போம். சரியா? ஓகே. இதுக்கு முன்னுக்கு நடந்த பேச்சஸ்லயுமே வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்களா இருந்தா தெரியும், நாங்க மந்த்லி எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் வைக்கிறது. ஸோ மந்த்லி எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ்லயும் நாங்க கட்டாயம் வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அடுத்தது இம்பார்ட்டன்டான விஷயம், நாங்க உங்களுக்கு இந்த 3 months முடிஞ்சதோட சர்டிபிகேட் தருவோம். கட்டாயம் சர்டிபிகேட் தருவோம். ரைட், ஆல் ரைட். எங்கட கம்பெனியும் ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அந்த ROC ஸ்ரீலங்கா. ஆல் ரைட். இன்னொரு விஷயம், இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண வந்தது. இந்த ஸ்போக்கன் பத்தினத்துல இம்பார்ட்டன்டான ஸ்லைட் இது. ரைட், வைரெட்ரல் அப்படின்றதுல அடுத்த பாட்டு நான் சொல்றதான உங்களுக்கு 3 monthsக்குள்ள இங்கிலீஷ் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு தருவேன், கைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். சோ எப்படி நான் உங்களை 3 monthsக்குள்ள நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு கைட் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்தை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி சிம்பிள் சென்டென்சஸ் உருவாக்குறது அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஆல்ரெடி இன்னைக்கு செஷன்ல நாங்க பார்த்தோம் 5 பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த 5 பேட்டர்ன்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். எப்படி நாங்க சின்ன சிம்பிள் சென்டென்சஸ் உருவாக்குறது கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தருவேன். அடுத்தது எங்கட அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான வேர்ட்ஸ், கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவையான வேர்ட்ஸ், பேசிக் 100 வேர்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட் 2 weeksலயே சொல்லி தந்துடுவோம் உங்களுக்கு. ரைட், அப்ப நீங்க டே 1ல இருந்தே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், am I audible? பேக்ரவுண்ட் நாய்ஸ் எது சரி கேக்குதா உங்களுக்கு? or am I audible? பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் கேக்குதா? நோ, ரைட்? இல்ல கேட்கல. ஓகே. சோ இந்த பேசிக் 100 வேர்ட்ஸையும் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 weeksக்குள்ளே சொல்லி தந்துடுவேன். அடுத்தது familiarize yourself with common greetings and common conversation. அதாவது நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது ஃபெஸ்ட்டுக்கு எப்படி அவரை கிரீட் பண்ணுவீங்க, அடுத்து சோ மைக்ரியா அப்படின்னு கேக்குது, ஹவ் ஆர் யூ, எல்லாம் எப்படி போகுது, வாட்ஸ்அப், என்ன பண்ற, வாட் ஆர் யூ டூயிங், அந்த மாதிரி டெய்லி கன்வர்சேஷனுக்கு டெய்லி கிரீட்டிங்ஸுக்கு தேவையான காமன் கன்வர்சேஷன் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 weeksலயே சொல்லி தருவேன். சொல்லக்குள்ள நீங்க எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளும். நீங்க அப்படியே உங்களை டே 1ல இருந்தே இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், அடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொல்லி தருவேன் பேசிக் டென்சஸ், தென் பேசிக் கிராமர் டிப்ஸ். அதுக்கப்புறம் நாங்க அட்வான்ஸுக்கு போகலாம். பட் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்க கதைக்கிறதுக்கு தேவையான பேசிக் டென்ஸும் பேசிக் கிராமர் டிப்ஸும். அடுத்தது வேர்ப் லிஸ்ட். வேர்ப் லிஸ்ட் நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லி தந்தேன். ஸோ வேர்ப் லிஸ்ட் தருவேன், ஃப்ரேஸ் லிஸ்ட் தருவேன், கமாண்ட் லிஸ்ட் தருவேன். இந்த 3 லிஸ்ட்டும் உங்களுக்கு ஒழுங்கா தரோவா ஞாபகம் நிக்குமா இருந்தா உங்களுக்கு எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிடும், கதைக்கிறது எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு சென்டென்சஸ் உருவாக்கி கதைக்க இயலும். ரைட், அடுத்தது பிராக்டிஸ் செஷன். நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்லுவேன்னு சொன்ன விஷயம் இதுதான். பிராக்டிஸ் செஷன் யூனிக் வேல நடக்கும் அப்படின்னு சொல்லி. ரைட், நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செஷன்ல நேத்து சொல்லியிருந்தேன், நாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவோம், அது எங்களோட யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த யூனிக் சொல்யூஷனை நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இது. ரைட், ஸோ ப்ராக்டிஸ் செஷனுக்கு நாங்க இப்ப எங்களோட தியரி செஷனுக்கு எல்லாருமே ஒன்னா வந்தாலும் ப்ராக்டிஸ் செஷனுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸா வந்து நாங்க குரூப் பிரிக்கிறதுக்கு இருக்கிறோம். குரூப் பிரிச்சு ஒவ்வொரு குரூப்லயும் லீடர் அல்லது கோஆர்டினேட்டர் போட்டு உங்களுக்குள்ள அந்த குரூப்ஸ்ல நீங்க செக் பண்ணலாம், பேசிக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த குரூப்ஸுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தனியா தான் நடக்க போகுது. ரைட், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்லண்டா அவங்களுக்கான ப்ராக்டிஸ் செஷன் தனியத்தான் நடக்கும். அவங்களுக்குள்ள பேசிக்கொள்ளலாம் அந்த குரூப்ல. அந்த மாதிரி இன்டராக்டிவா உங்களுக்கான ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட்டை நாங்க உருவாக்கி தரோம். ரைட், இதுதான் எங்களோட யூனிக் சொல்யூஷன். ஸோ நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கான 3 monthsல இங்கிலீஷ் பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் எல்லா கைடன்ஸும் நாங்க உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம் எங்களோட இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றதன் மூலம். இருந்தாலும் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. we will not accept all the applicants.
அதாவது அப்ளை பண்ற எல்லாத்தையும் எங்களுக்கு எடுக்கல. அது ரீசன் என்னண்டா, ஃபெஸ்ட்டுக்கு 16 வயசுக்கு மேற்பட்டவங்களா நீங்க இருக்கணும். இப்ப அதுக்கு கீழே ஓ லெவல் முடிச்சவங்களுக்கு பிறகு ஓ லெவலுக்கு புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகே. ஓ லெவலுக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க இந்த முறை எடுக்கல. என்னடா ஓ லெவலுக்கு ஓ லெவல் கிளாஸ் நடக்குது, அது கீழே உள்ளவங்களுக்கு அது கீழே கிளாஸ் நடக்குது. சோ நீங்க அதுகள்ல ஜாயின் ஆகலாம். இது வந்து 16 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான். அடுத்தது உங்களுக்கு கட்டாயம் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அதாவது ரீடிங். நான் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் சொல்றது உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும், நிறைய வொக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும், அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. நான் சொல்றது சாதாரணமா உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். வாசிக்க கூட தெரியாத ஒருத்தருக்கு ஒரு இங்கிலீஷ விளங்கி எடுத்து வாசிக்க தெரிஞ்சு ஒரு அளவுக்கு அவர் வரணுமா இருந்தா, ஒரு ஃப்ளூவெண்டா வரணுமா இருந்தா மினிமம் ஆக குறைஞ்சது 1 to 2 years எடுக்கும். வாசிக்க கூட தெரியாதவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து A4 apple B4 போர்ட்ல இருந்து போகணும். நான் இதா சொல்லல, அவங்களுக்கு இந்த கோர்ஸ் சூட்டபிள் இல்ல அப்படின்றத சொல்றேன். இப்போ ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, இத வாசிங்க பார்ப்போம். இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறது எத்தனை பேருக்கு வாசிக்க எழுது, நான் மீனிங் விளங்குதா அப்படின்னு கேட்க இல்ல, எத்தனை பேருக்கு இத வாசிக்க முடியுது. வாசிக்க இயலும்னு சொல்றவங்க எஸ்ன்னு போடுங்க, இல்லாட்டி ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இத வாசிக்க இயலுது? இந்த வாசிக்க இயலுண்டா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பேசிக்கா ரீட் பண்ற நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். செட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லண்டா ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வாசிக்க இயல மாட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, நோண்டு போடுங்க செட் பாக்ஸ்ல. ஜஸ்ட் வாசிக்கிறதுக்கு. மீனிங் தெரியணும்னு சொல்ல இல்ல, வாசிக்கிறதுக்கு. ரைட்? என்ன இதுல சொல்லி இருக்குது? குயிக்கா எத்தனை பேருக்கு வாசிக்க எழுது? Raise your hands. இவ்வளவு பேருக்கு தான் வாசிக்க எழுதா? மத்தவங்களுக்கு எல்லாம் வாசிக்க இயல மாட்டிருக்கா? கஷ்டமா வாசிக்கிறதுக்கு? Raise your hands. யாருக்கெல்லாம் வாசிக்க எழுது? ரியலி? கொஞ்சம் பேருக்கு தான் வாசிக்க எழுதா? ஓகே, நான் இன்னும் நிறைய நேரம் எடுக்க போறது இல்ல. இன்னும் 10 to 15 minutes முடிச்சிருவேன். சோ நீங்க ஆக்டிவா இருந்தா எனக்கு குயிக்கா முடிக்க இயலும். குயிக்கா. இவ்வளவு பேருக்கு தான் வாசிக்க எழுது. ரியலி? அரைவாசி பேருக்கு கூட இதுல வாசிக்க இயல மாட்டேங்குதா? அப்ப அரைவாசி பேருக்கு மேல வாசிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ் குயிக்கா. ஆக்டிவ்னஸ் போதாது, குயிக்கா. குயிக் குயிக். இல்ல எனக்கு வாசிக்க முடியலன்னு சொல்றவங்க செட் பாக்ஸ்ல போடுங்க, வாசிக்க இயலும்னு சொல்றவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. முடியலன்னு மீனிங் விளங்கணும்னு அவசியம் இல்ல, வாசிக்க இயலுதா அவ்வளவுதான். ஓகே, வாசிக்க இயலும்னு சொன்னா நீங்க இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இங்கிலீஷ் இஸ் a லாங்குவேஜ். இங்கிலீஷ் ஒரு மொழியாம். that can open the door of opportunities. வாய்ப்புகளை திறக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜாம் for anyone who can speak the language with utmost confidence. ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட அந்த மொழிய கதைக்க ஏழுமான ஆட்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான நிறைய வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது 100% ட்ரூ. ரைட்? ரொம்பவே உண்மை. உங்களுக்கு எவ்வளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்துல கூட. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன? சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது வந்து வில்லிங்னஸ் டு ஒர்க் ஹார்ட். இது இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாரும் கிளாஸ் போறான், நானும் கிளாஸ் போறேன் அப்படின்னு இல்லாம உண்மையிலேயே உங்களுக்கு இந்த 3 months டெடிகேஷனா டெடிகேட் பண்ணி படிக்க இயலுமா இருந்தா கிளாஸுக்கு வாங்க. ரைட்? உங்களுக்கு உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு விருப்பம். ஓகே, நான் இந்த 3 months நான் இங்கிலீஷ் படிக்க போறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இல்லையே கிளாஸ்? கிளாஸ் 2 நாள், பிராக்டிஸ் செஷன் ஒரு நாள், இன்னொரு நாள் நீங்க படிக்கிறீங்க வைப்போம். சோ வீக்குக்கு ஒரு 4 நாள் சரி எனக்கு இதுக்காக ஒதுக்கேலும். 4 நாள் ஒரு 2 2 மணித்தியாலம், கூட எல்லாம் இல்லை, ஒரு 2 2 மணித்தியாலம் எனக்கு ஒதுக்கேலும் அப்படின்னு சொல்றவங்க இந்த கிளாஸுக்கு வாங்க. எத்தனை பேர் ரெடி இந்த 3 மாசமும் ஃபுல்லா படிக்கிறதுக்கு? செட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேர் ரெடி நான் ஃபுல் டைம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க? நிறைய ரெஸ்பான்ஸ் வரலே, அப்ப நீங்க ரெடி இல்லையா? யுவர் எஃபர்ட் மேட்டர்ஸ்.
எவ்வளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்க படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா நீங்க முயற்சி செய்யாம வராது, பிராக்டிஸ் பண்ணாம வராது. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்து போதாது, கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஒழுங்கா படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு டெடிகேஷன் இருக்கணும். ரைட்? டெடிகேஷன் சொன்னா அர்ப்பணிப்பு. ஸோ அர்ப்பணிப்போட ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா இருந்தா இந்த உலகத்துல நீங்க சாதிக்க இயலாதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமுமே இல்ல. ரைட்? ஸோ எங்களோட கோர்ஸுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வில்லிங்னஸ் டு ஹார்ட் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும். அதாவது சம்மதம்னு சொல்லுவோம் நாங்க வில்லிங்னஸுக்கு. அடுத்தது ஃபாலோ அவர் கைடன்ஸ். நாங்க உங்களை கைட் பண்ணுவோம். ரைட்? இந்த வேலையை செய்யுங்க, இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லும் போது நீங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ற டைம்ல உங்களுக்கு ஈஸியா இங்கிலீஷ் புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ஈஸியா பேசிக்கொள்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ரைட்? அடுத்தது வந்து கிளாஸ் கட்டாயம் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். ரைட்? கட்டாயம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம உங்களுக்கு ஒன்றும் விளங்க போறது இல்லை. 70% அட்டெண்டன்ஸ் நாங்க ரிக்வயர் பண்றோம். ஸோ 70% அட்டெண்டன்ஸ் நீங்க கட்டாயம் எடுக்கணும். அடுத்தது நீங்க கிளாஸ் வர இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணுமா இருந்தா நேரத்தோட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட்? நேரத்தோட இன்ஃபார்ம் பண்ணது மூலம் தான் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது நீங்க கட்டாயம் நான் கிளாஸஸ்ல தர ஃப்ரேஸும் கமாண்ட்ஸும் பாடமாக்கி ஆகணும். ரைட்? பாடமாக்கி ஆகணும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. அடே இவ்வளவு சொல்றாங்களே கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. எப்படி ஃபன் பேஸ்ல படிக்கிறது, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்றது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. யூ கேன் கன்சிடர் மீ as your friend. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க பழகலாம். உங்களோட டவுட்ஸை எந்த டைமும் கேட்கலாம். ரைட்? ஸோ நோ வரிஸ். அடுத்தது நான் ஹோம்ஒர்க் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இல்ல இடைக்கிடைக்கு தருவேன். ஹோம்ஒர்க் நீங்க கட்டாயம் செய்யணும். அடுத்து அசைன்மெண்ட் எக்ஸாம்ஸும் அந்த மாதிரி தான். மந்த்லி எண்ட் எக்ஸாம்ஸ் வைப்போம். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்ற உங்களோட லெவல் செக் பண்றதுக்காக வைக்கிற எக்ஸாம் தான் அது. உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் நீங்க கட்டாயம் செய்யணும். அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிஸ் செஷனை கட்டாயம் எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க. இப்ப தியரி கிளாஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண இல்லாம போயிட்டு அன்அவாய்டபிள் ரீசன், தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால எனக்கு ப்ராக்டிஸ் தியரி செஷனை அட்டென்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றது பரவாயில்லை. ஆனா ப்ராக்டிஸ் செஷனை மிஸ் பண்ண வேணாம். ரைட்? தியரி செஷன் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் செஷனை யாரும் மிஸ் பண்ண வேணாம். அடுத்தது நான் படிச்சு தர எல்லாத்தையும் கட்டாயம் நீங்க படிக்கணும். ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நான் சம்மதம், ஓகே நான் என்னோட முயற்சிகளை எஃபோர்ட்ஸை போடுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு அவுட்கம் வேணும். இந்த 3 months முடிவுல நீங்க இங்கிலீஷ் பேசணும். அந்த அவுட்கம் எங்களுக்கு வேணும். அதனால நாங்க இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு இருக்கிறோம். ரைட்? ஓகே, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கைட் பண்ணுவேன். எகெயின் சொல்றேன், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ரைட்? ஓகே. அடுத்தது இது சின்ன ஒரு மோட்டிவேஷன் என்னடா, உங்களுக்கு ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்ததுண்டா டெஃபினிட்டா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நீங்க அதை அடையிறதுக்கு பாப்பீங்க. இங்கிலீஷ் கதைக்கிறது வந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் இல்லை. உங்களுக்கு ஒழுங்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா இருந்தா, ப்ராப்பர் கைடன்ஸ் ஒன்று கிடைக்குமா இருந்தா இங்கிலீஷ் வந்து ஷுவரா உங்களால பேச முடியும். ரைட்? ஸோ உங்களை மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க நல்லா இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு. ஒரு நாளும் கிவ் அப் பண்ணாதீங்க. நெவர் எவர் கிவ் அப் யுவர் ஹோப். ரைட்? நீங்க நினைக்கிறத விட உங்களால செய்ய இயலும். நிறைய பேரை இங்கிலீஷ் பேச விடாம தடுக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை. அதான் நாங்க சொல்லுவோம் இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் சொல்லி. சோ அந்த இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸை தூக்கி எறிங்க. உங்களாலையும் பேச இயலும். மிஸ்டேக்ஸ் விடுவீங்களா? பரவாயில்ல, மிஸ்டேக் விடுறேன், மிஸ்டேக்ல இருந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் விட்டாலும் பரவாயில்ல, மிஸ்டேக் விடுங்க, அதுல இருந்து படிங்க. அந்த மாதிரி உங்களால ஏண்ட மேக்சிமம் எஃபர்ட்ஸை போடுங்க. உங்களோட தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வாங்க. உங்களால ஷுவரா இங்கிலீஷ் பேச முடியும். ரைட்? ஆல் ரைட். ஓகே, இப்ப கான்ஃபிடென்ட் வந்துட்டா எல்லாருக்கும் பேச இயலும்னு சொல்லி? எஸ் ஓ நோ? தூக்கம் வந்துட்டேன்னா எல்லாருக்கும்? ஆல் ரைட். ஸோ இந்த செஷன் முடியறதுக்கான டைம் வந்துட்டு, ஸோ எங்களோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது on 15th of September. Who is that 16 Pro Max? உங்களோட ரிக்வெஸ்ட் ஒன்று வந்திருக்குது, அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணலுமா? டிஸ்டர்பன்ஸா இருக்குது. 16 Pro Max யார் அது? Host, are you there?
ஓகே, alright, let's continue. என்ன இஷ்யூ? So எங்கட yeah, trying to control your screen அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது again and again. Alright. ஓகே, சோ ஓகே எங்களோட நீங்க ரிப்பீட் கிளாஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆக இருக்குது 15th of செப்டம்பர். 15th of செப்டம்பர் வார ஞாயிற்றுக்கிழமை, வார சண்டே எங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்குது, 3 months கோர்ஸ். ஸோ மோ இன்ஃபர்மேஷன் நீங்க இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க, ரைட்? உங்களுக்கு மேலதிக தகவல்கள் வேணுமா இருந்தா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் கிளாஸ்லயே சொல்லிடுங்கன்னு சொல்லி. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் நான் கிளாஸ்லயே சொல்லிடுறேன். நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலா நாங்க டிசைட் பண்ணியிருந்தோம், ஓகே பெர் மந்த் 4000 படி 12,000 எடுப்போம் அப்படி சொல்லி தான் டிசைட் பண்ணி இருந்தாங்க எங்களோட இன்ஸ்டிடியூட்ல. பட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என்னோட லாஸ்டா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுக்கு முன்னுக்கு என்னட்ட ஓ லெவல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் இதுக்கு முன்னுக்கு என்கிட்ட நிறைய படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தானே, எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணுனாங்க, எப்ப நீங்க ஸ்போக்கன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்ப டிப்ளோமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு, ரைட்? இந்த 6 மந்த்தா நாங்க கோர்ஸ் எதுவுமே செய்யல அப்படின்றதால நிறைய ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருந்தது. இந்த 6 மந்த் டியூரேஷன் என்னத்துக்கு லீவ் எடுத்ததுன்னு சொன்னா, ஒரு ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ஸ்போக்கனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸை யூனிக்கா கிரியேட் பண்ணி எங்களோட மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு கோலா இருந்துச்சு. அதன்படி டைம் எடுத்து யூனிக் சிலபஸ் ஒன்று ரீசர்ச் பண்ணி உருவாக்கி இருக்கிறோம். அந்த சிலபஸின் படி தான் உங்களுக்கு இந்த 3 மாத கோர்ஸ் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ டெஃபினிட்டா நீங்க இதுல ஜாயின் ஆகுறதன் மூலம் எண்ட் ஆஃப் 3 மந்த்ஸ், இந்த 3 மாதம் முடியும் போது உங்களாலையும் கண்டிப்பா ஆங்கிலம் பேச முடியும், அதுக்கு நான் கேரண்டி பண்றேன், ரைட்? அதனாலதான் நாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால நாங்க மந்த்துக்கு 2000 படி 3 மந்த்ஸுக்கு 6000 நாங்க இந்த கோர்ஸ் ஃபீயை குறைச்சிருக்கிறோம் ஃபார் ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த ரீபில்ட் பண்ணின இந்த சிலபஸின் அடிப்படையில இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்றதால இந்த பேட்சுக்கு மட்டும் நாங்க 2000 பெர் மந்த் படி 3 மந்த்ஸுக்கு நாங்க 6000 சார்ஜ் பண்றோம். நீங்க சம்டைம்ஸ் ஒன் டைம்ல பே பண்ணீங்களா இருந்தா நீங்க 5000 ஒன் டைம்ல பே பண்ணலாம், ரைட்? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க இந்த லிங்க் வந்து என்னோட வாட்ஸ்அப் கொமன் குரூப்ல தான் எடுத்திருப்பீங்க. இந்த நீங்க ரெட்ரல் இங்கிலீஷ் கிளப் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்ல தான் நீங்க ஜாயின் ஆகி இருப்பீங்க. அந்த குரூப் மூலமா தான் இந்த லிங்க் வந்திருக்கும், அதன் மூலமா தான் நீங்க இந்த செஷன்ஸுக்கு ஜாயின் ஆகி இருப்பீங்க. ஸோ அந்த குரூப்ஸ்ல கட்டாயம் இருங்க. நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகினாலும் சரி, ஜாயின் ஆக இல்லைன்றாலும் சரி, அந்த குரூப்ல கட்டாயம் இருங்க. ஏண்டா இப்ப நாங்க யூடியூப்ல வந்து வீடியோ கண்டென்ட்ஸ் போடுவோம், அதுல லிங்க் உங்களுக்கு போடுவோம், நீங்க அதன் மூலமா நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். சில ஒகேபுலரிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஷார்ட் கன்வர்சேஷன்ஸ், இப்ப தமிழ் இங்கிலீஷ்ல எப்படி நீங்க பேசுறது, அதாவது தமிழ்லயும் இங்கிலீஷ்ல ரெண்டுலயும் இருக்கும் உங்களுக்கு கன்வர்சேஷன்ஸ். நாங்க இதுக்கு முன்னுக்கு சிலதுகள் ஷேர் பண்ணிருப்போம், ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஷார்ட் கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி அதை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், சில இங்கிலீஷ்ல தேவையான மற்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அந்த கொமன் குரூப்ல நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதனால அந்த குரூப்ல இருந்து யாரும் லீவ் ஆக வேணாம், ரைட்? ரெட்ரல் இங்கிலீஷ் கிளப் அப்படின்னு சொல்றது, ரெட்ரல் அப்படிங்கிறது வந்து நிறைய கோர்சஸ் செய்யறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெட்ரல் இங்கிலீஷ் கிளப் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு சப்சிடியரி, ரைட்? ரெட்ரல்ட ஒரு சப்சிடியரி தான் ரெட்ரல் இங்கிலீஷ் கிளப். அதாவது இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த குரூப்ல அடுத்தடுத்த ஒர்க் ஷாப்ஸ் நாங்க வச்சா உங்களுக்கு இதுல தெரியப்படுத்துவோம். அடுத்தடுத்த கோர்சஸ் இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த கொமன் குரூப்ல தான் தெரியப்படுத்துவோம். அதனால இந்த குரூப்ல இருந்து யாரும் லீவ் ஆக வேணாம். உங்களுக்கு மேலதிக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமா இருந்தா நீங்க அதுல கண்டினியூவா இருங்க, ரைட்? உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த கோர்ஸ்ல இந்த பெஸ்ட்ல ஜாயின் ஆக இயலாம இருந்ததா இருந்தா நீங்க அடுத்த பெஸ்ட்லயும் ஜாயின் ஆகலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த பேட்சுக்கு மட்டும்தான் நாங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரை கொடுக்குறோம். ஏன்னா எங்களோட ரீபில்ட் பண்ணின சிலபஸின் படி நடக்கிற ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்றதால மட்டும். அதோட என்னோட ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் பழைய ஸ்டூடெண்ட்ஸும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால இன்ஸ்டிடியூட்டோட பேசி உங்களோட பேமெண்ட்டை குறைச்சிருக்கிறேன். ஸோ 2000 இன்டூ 3 months 6000. அதை நீங்க ஒன் டைம்ல பே பண்ணீங்களா இருந்தா 5000க்கு நாங்க இந்த கோர்ஸை உங்களுக்கு தரோம், ரைட்? ஆல் ரைட். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் நினைக்கிறேன் நிறைய டைம் போயிடுச்சு. அப்படி இருந்தும் இந்த செஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நாங்க செஷனை முடிச்சு கொள்ளலாம். எஸ், டவுட்ஸ் இருந்தா செக் பாக்ஸ்ல போடுங்க.
நாங்க எல்லாமே படிப்போம். எஸ். நீங்க நிறைய டாபிக்ஸ் வந்து படிப்பீங்களான்னு கேட்டிருக்கிறீங்க. எஸ். இதுல யார் யாரெல்லாம் ஜாயின் ஆக இயலும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓ லெவல் எழுதிட்டு இருக்கிறவங்கல இருந்து யார் வேணாலும் ஜாயின் ஆகலாம். ஏஜ் லிமிட் வந்து 15 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதாவது ஓ லெவல் எழுதிட்டு இருக்கிறவங்கல இருந்து எல்லாரும் ஜாயின் ஆகலாம். ஏன் ஓ லெவல் நான் சொல்லலைன்னு சொன்னா, ஓ லெவலுக்கு 10, 11க்கு செப்பரேட்டா கிளாஸ் நடக்குது. அதுக்கு கீழே 7, 8, 9க்கு வந்து இங்கிலீஷ் பூஸ்டர்னு சொல்லி கோர்ஸ் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறதால இது 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான ஒரு கோர்ஸ். வேற என்ன சரி டவுட் இருக்குதா? எஸ், நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகுனீங்களா இருந்தா இதுக்குன்னு செப்பரேட்டா கொப்பி எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். எஸ். வேற கிரேட் 4 வந்து இதுக்கு சூட்டபிள் இல்ல. ஓகே. உங்களோட மத்த கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க பிறகு அட்மின் நம்பரை கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த செஷன் பத்தின இன்றைக்கும் நேத்தும் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமா இருந்தா இப்ப கேட்கலாம். அதாவது இன்னைக்கு நேத்து நடந்த செஷன்ல உள்ள டவுட்ஸ் மட்டும். ஓகே. ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க எனக்கு ரீட் பண்ண இயலும் பட் தமிழ் மீனிங் விளங்க இல்ல. ஓகே, அது பிரச்சனை இல்ல, நீங்க ஜாயின் ஆகலாம். நோ ப்ராப்ளம். எஸ், உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் கட்டாயம். இந்த 3 months டியூரேஷன் முடிஞ்ச உடனே, எங்களோட கோர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சர்டிபிகேட் நாங்க தருவோம். எஸ். கிளாஸ் வார ஆல்ரெடி நான் சொன்னேனே எப்ப நடக்கும்னு சொல்லி. வார 15th of September. கமிங் 15th of September, ரைட்? வார சண்டே. நாளைக்கு சண்டே, அதை விட்டு அடுத்த சண்டே உங்களுக்கு நடக்கும் கிளாஸ். For more information இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, நான் லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லி இந்த செஷனை முடிச்சு கொள்ளுவோம்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி வேணுமா இருந்தா எவ்வளவுக்கு நீங்க தொடர்ச்சியா அதுல ஈடுபடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி வேணுமா, நிச்சயமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்ப சொல்லுவாங்க, லேர்னிங் a லாங்குவேஜ் வித்தவுட் பிராக்டிசிங் இஸ் a வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணாம ஒரு லாங்குவேஜ படிக்க போறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிட்டா கண்டினியூஸா நீங்க டிசைட் பண்ண நாள்ல இருந்து டே 1ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இருந்தா, பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களா இருந்தா தான் உங்களால ஒரு ப்ரோக்ரஸ பார்க்க முடியும், ரைட்? சோ எங்கட கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. எங்களோட கோர்ஸை ஜாயின் பண்ணுவதன் மூலம் கன்சிஸ்டன்டா உங்களுக்கு படிக்க இயலும். கன்சிஸ்டன்டா அப்படின்னு நான் சொல்ற விஷயத்துல ஆஹ் இந்த 3 months மட்டும் இல்ல, ரைட்? இந்த 3 months மட்டும் இல்ல, இந்த கோர்ஸ் முடிஞ்சுக்க பிறகும் எங்களை நிறைய பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அலுமினைஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க மெயின்டைன் பண்றோம். அவங்களுக்கு ரிசோர்சஸ் ஷேர் பண்றோம். நாங்க இன்னும் ரிசோர்சஸ் ஷேர் பண்றோம், ரைட்? ஸோ லைஃப் லாங் ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் பண்றதுக்கு கிடைக்கும். எங்கள்கிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருக்குது. அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸஸ் பண்ண தருவோம். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்டா லேர்ன் பண்றதுக்கான ரிசோர்சஸ் உங்களுக்கு எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் பண்றதன் மூலம் கிடைக்கும். இந்த 3 months மட்டும் இல்ல, இந்த கோர்ஸ் முடிஞ்சுக்க பிறகும் நீங்க கன்சிஸ்டன்டா லேர்ன் பண்றதுக்கு லைஃப் லாங் எக்ஸஸ் டு அவர் ரிசோர்சஸ் நாங்க தரோம். ஸோ ஜாயின் அவர் கோர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வித் அஸ், ரைட்? எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் ஆகி உங்களோட இங்கிலீஷ் கதைக்கிற ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளுங்க. கன்சிஸ்டன்ட் லேர்னிங்க்கு இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வைங்க. எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் ஆகிறது நீங்க கன்சிஸ்டன்டா லேர்ன் பண்றதுக்கு முதல் படியா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். நேத்தும் இன்னைக்கும் எங்களோட செஷன்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் தேங்க்யூ சோ மச். ஸோ ஹோப் டு சி யூ ஆல் இன் அவர் கிளாஸ், இன் அவர் கோர்ஸ். எஸ். ஸோ 15th of September எங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அந்த கோர்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திப்பேன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். சி யூ ஆல். குட் நைட்.